வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு விடட்கே விளாக்ஸ் அண்ட் நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நாம் ரொம்பவே ஸ்பெஷலான அட்வென்ச்சர் ப்ளஸ் டிவைன் பிளேஸான பர்வதமலைக்கு வந்திருக்குங்க. இந்த இடத்துல நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். உள்ளே வந்தோடனே நம்ம முதல்ல வரவேற்கிறது ஆஞ்சநேயர் தாங்க. இங்கே ஆஞ்சநேயரை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய மலையேற்றத்தை துவங்க முடியும். இந்த பருவமழைக்கு வர பக்தர்களை சனி ஞாயிறு மற்றும் பௌர்ணமி டைம் நாட்கள் தவிர மற்ற நாட்களில் மதியம் 3 மணிக்கு மேலே மலையேற அனுமதி கிடையாதுங்க. நாம் ஆஞ்சநேயரை சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்மளுடைய மலை பயணத்தை தொடங்கியாச்சுங்க. நாம் வந்த நேரம் ரொம்பவே அதிகாலை டைம் அப்படின்றதில் ரொம்பவே இருட்டாக இருந்ததுங்க. ஸோ நாங்கள் வரும்போதே டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்தோம். அது நம்மளுக்கு ரொம்பவே உதவியாக இருந்தது. இந்த இருட்டு வெளிச்சத்தில் டார்ச் லைட்டோட உதவியோட நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடிவாரம், மலையோட அடிவாரம் வரும். அங்கே இருந்தால் நம்ம மலையேற துவங்கும். அந்த இடத்துல உங்களுக்கு சின்ன படிக்கட்டு பயணம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேலே அப்படியே மலையேறி போகிற மாதிரி இருக்கும். இப்போ ரொம்பவே விட்டுனுச்சுங்க. மழையும் நம்மளுக்கு ரொம்ப அழகாகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப அதிகாலை நேரன்றதால மலையை சுற்றி ஒரே மேக கூட்டங்கள்லாம் இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அதிகாலை டைமில் நம்ம நடந்து போகிறதுக்கு ரொம்பவே சிறந்த அனுபவமாக இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வாக்குக்கு அப்புறம் நம்ம இந்த மலையடி வரத்தை நம்ம அடைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல வீரபத்ர சுவாமி அவர்களோட திருக்கோவில் இருக்கும். பக்கத்துலேயே உங்களுக்கு அன்னதான கூடமாக இருக்குங்க. இங்கே இருந்த பக்தர்களாக இந்த கோவிலுக்கு சாமி கும்பிட்டு இங்கே இருக்கிற அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மலையேற தூங்குவாங்க. இந்த நாம் இங்கே இருக்கிற வீரபத்ர சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே அன்னதானம் கூட இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே அன்னதானம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம அந்த அன்னதானம் கூடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம அன்னதானம் சாப்பிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பிளேட்டில் அடுக்கி வச்சுருப்பாங்க. அது நாமளே நமக்கு தேவையான பிளேட்டை எடுத்து அதை சுத்தம் பண்ணி நம்ம போய்ட்டு அன்னதானம் வாங்கிட்டு சாப்பிட்லாம். அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கனாக்கா அன்னதானம் வாங்குறதுக்கு டொனேஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. அங்கே போய்ட்டு நம்ம நம்மளுடைய சின்ன கான்ட்ரிபியூஷன் அன்னதானத்துக்கு பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம வீரபத்ர சாமியை பார்த்து கும்பிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வனதுர்க்கை அம்மன் கோவில் வருங்க. இந்த இடத்துல போயிட்டு இந்த சாமியை நம்ம கும்பிட்டு இங்கேருந்து நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம். பக்தர்கள் மனம் எல்லாம் உன்னாலயம், அவர் பாடுகின்ற பாடல்களே உன் காவியம். நாம் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல இருந்தால் நம்மளுடைய முதல் படிக்கட்டு பயணம் ஆரம்பமாகுதுங்க. இது வரைக்கும் நாம் நடந்து வந்தது எல்லாமே ரோட்டில் தான் நம்ம நடந்து வந்திருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைமாக நம்ம படிக்கட்டு பயணம் ஆரம்பிக்கிறதுங்க. இங்கேருந்தே கிட்டத்தட்ட நம்ம கொஞ்சம் தூரம் அளவுக்கு நம்ம படிக்கட்டிலே பயணம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதோட பாதையே வேறு மாதிரி மாறுங்க. நாம் நம்மளோட படிக்கட்டு பயணத்தை தொடங்கியாச்சுங்க. நீங்கள் பார்ப்பீங்க இங்கே சில பேர் போகிறப்போ கையில் குச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது உதவியாக இருக்கும். இந்த படிக்கட்டத்தை நீங்கள் மற்ற இடங்களில் மலை ஏறி போகிறப்போ இந்த குச்சி உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம போகிற நேரம் ரொம்பவே மார்னிங் டைம்னால ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த இடம் சில்லுன்னு காற்று, இந்த பறவைகளோட சத்தம் அதெல்லாம் கேட்டுகிட்டே நீங்கள் நடந்து போகிறதுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது. கஷ்டப்படலாம். நாம் படிக்கட்டில் பயணத்தில் நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட 1200 படிக்கட்டு வரைக்கும் நாம் கடந்து போகிற மாதிரி இருக்கும்.
அதுக்கு பின்னாடி அடி ஓடி முடிச்சுட்டா. இந்த வியூஸ் வந்து நமக்கு பருவதமலை சூப்பராக அழகாக தெரியுதுங்க. நல்லா மேகால் வந்து அந்த கோவிலை வந்து சூழ்ந்துட்டு இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. நாம் படிக்கட்டு பயணத்தில் ஒரு முக்கால்வாசி தூரம் வந்துருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணோம்னாக்கா நம்மளுடைய இந்த படிக்கட்டு பயணம் வந்து முடியும். நாம் வெற்றிகரமாக இந்த படிக்கட்டு பயணத்தை வந்து நிறைவு பெற்றுங்க. கிட்டத்தட்ட 1263 படிக்கட்டை கடந்து நாம் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்மளுடைய பாதைகள் எல்லாமே இப்படி தாங்க இருக்கேன். பெரிய கல்லுக்கல்லாக இருக்கும். நம்ம இது வழியாக தான் வந்து பயணம் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த பாதை எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். நம்மளோட படிக்கட்டு பயணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற கரடு முரடான கற்களை நோக்கி நம்மளுடைய பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நீங்கள் இந்த பாதையில் வரப்போ உங்களுக்கு அங்கங்கே அம்புக்குறி ஏற்றி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பாதையை தவறி எங்கேயும் வந்து போயிடுங்க அந்த பயம் வந்து உங்களுக்கு தேவையில்லை. அதுவும் இல்லாமல் நம்ம போகிற வழியில் வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து போகவும் வரவும் வந்து நீங்கள் பார்க்க முடியுங்க. நாம் நடந்து வரப்போ பார்த்துருப்போம், நிறைய மக்கள் அங்கங்கே உட்காந்துக்கிட்டு களைப்பாறிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி மலைப்பிரதேசங்களை வந்து நீங்கள் ட்ரெக்கிங் போகிறப்போ உங்களுக்கு தேவையான உங்களுக்கு வாட்டர் பாட்டில், குளுக்கோஸ் இல்லை லெமன் வாட்டர் அந்த மாதிரி வந்து திங்ஸை வந்து நீங்கள் வரும்போது ஒரு கேரி பேக்கில் கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி இடத்துலாம் வந்து உங்களுடைய எனர்ஜி லெவல் லோ ஆகாமல் இருக்கு. அப்பப்போ வந்து நீங்கள் அதை குடிச்சிட்டு நீங்கள் வந்து பயணம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டயர்டாகாமல் மலை ஏற முடியும். கரடு முரடான கற்கள் பாதையை தொடர்ந்து இப்போது சமதளமாக கொஞ்சம் தூரம் வந்ததுங்க. மறுபடியும் கற்கள் வந்து ஆரம்பிச்சுங்க. நாம் அந்த கடையில் மோர் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்து நம்மளுடைய பயணத்தை தொடங்கியாச்சுங்க. நம்ம வந்து அது ரொம்ப காலை நேரம் அப்படின்றதால வந்து கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நடக்கிறதுக்கும் வந்து பெருசாக நமக்கு வந்து அந்தளவுக்கு களைப்பு தெரியல. இங்கே பாருங்க, மரத்து மேலே ஒரு குரங்கு ஹாயாக உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்கு. நாம் அங்கே ஒரு குரங்கு தாங்க பார்த்தோம். தனியாக வந்து விளையாடிட்டு இருந்தது. பட் இந்த இடத்துல வந்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது, ஒரு குரங்கு கூட்டமே வந்து சூப்பராக அதோட ஃபேமிலியோடு வந்து அழகாக உட்காந்து விளையாடிட்டு இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 குரங்கு இருக்குங்க அந்த இடத்துல. ஒரு குட்டி குரங்கு அழகாக உட்காந்து இருக்க ஃபேமிலியோட. இருங்க, அதை ஜூம் பண்ணி பார்க்குறேன். இப்போ நாம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தாங்க தென்மாதி மங்கலமும் கடலாடி வழியாக வர இடமும் வந்து ஒன்று சேர இடம். ஆக்சுவலாக நாம் வந்தது தென்மாதி மங்கலம் வழியாக தான் வந்து நம்ம பர்வதமலைக்கு மலையேறி வந்தோம். இதுவே இன்னொரு ரூட் இருக்குங்க, கடலடி வழியாகவும் வந்து இந்த பர்வதமலைக்கு வரலாம். அந்த 2 வழியாகவும் வர ஜனங்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து வழி வந்து ஒன்று கூடும். இதுதாங்க அந்த வழி. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தென்மதி மங்கலம் வர வழி. நம்ம அதுக்கு அந்த பக்கம் காமிச்சோம்ல, அது வந்து கடலடி வழியாக வர வழி. ஆனால் பொதுவாக ஜனங்கள் வந்து எல்லாமே வந்து இந்த தென்மதி மங்கலம் வழியாக தாங்க வராங்க. கடலடி வழியாக வந்து வர ஜனங்கள் வந்து ரொம்பவே குறைவுதான். இன்னும் நமக்கு இந்த கரடு முரடான கற்களும் மணலும் நிறைந்த பாதைகள் வந்து முடியவே இல்லைங்க.
நாம் தொடர்ந்து பயணம் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் இந்த மாதிரி பாதைகள் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் நாம் இதை விட இன்னும் நிறைய சேலஞ்சஸை எதிர்கொள்ள வேண்டி இருக்குங்க. இதையெல்லாம் கடந்து தான் போய் நம்ம சிவனை பார்க்க முடியும். அவ்வளோ சுலபமாக நம்ம போயிட்டு சிவனை வந்து பார்க்க முடியாது. எல்லாத்தையும் விட பெரிய சேலஞ்சு நம்ம கடைசியாக அந்த மலை மேலே போக போகிற அந்த கடப்பாறை தாங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். அதை நம்ம ஏறிட்டோம் அப்படின்னாக்கா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சிவனை பார்த்துட முடியும். நான் நிஜமாவே இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருக்குன்னு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலங்க. ஏன்னா திருவண்ணாமலையுடைய வெதரை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்பவுமே வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற இடம் வந்து திருவண்ணாமலை சொல்லுவோம். கிட்டத்தட்ட வேலூர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து வேலூர் பக்கத்துலேயே இருக்கிறதுல திருவண்ணாமலையும் வந்து கிட்டத்தட்ட வந்து வேலூர் மாதிரி இங்கேயும் வெயில் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னமோ ஊட்டி கொடைக்கானல் ஹில்ஸில் இருக்கிற மாதிரி வெதர் போட்டிருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது கிளைமேட்டுங்க. என்னதான் நீங்கள் ரொம்ப தூரம் ட்ரெக்கிங் பண்ணி நடந்து வந்திருந்தாலும் வந்து இந்த மாதிரி கிளைமேட் உங்களுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக நாங்கள் வந்து பயணம் பண்ண முடிஞ்சது. நம்ம நடந்து வந்த கரடுமுரடான கற்களும் மணலும் இருந்த பாதைகள் வந்து முடிவடைந்ததுங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்குற பாதை வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். நடுவில் கம்பி போட்டு வச்சுருப்பாங்க. அங்கங்கே உங்களுக்கு வந்து அந்த கம்பி நடு சில படிக்கட்டும் வந்து இருக்குங்க. இதை பிடிச்சிட்டே வந்து நம்ம வந்து மேலே பயணம் பண்ணி போக போகிறோம். இந்த கம்பி பாதையில் அப்படியே நம்ம நடந்து போய்கிட்டே இருக்குங்க. இந்த பர்வதமலை வந்து வெள்ளையங்கிரி அளவுக்கு டஃப் இல்லைங்க. ஆனால் ஆல்ரெடி நீங்கள் வெள்ளையங்கிரி போயிருந்தோன்னா இது வந்து பர்வதமலை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான பாதையாகவே உங்களுக்கு தோணும். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பர்வதமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குங்க. நீங்கள் இந்த மலையை ஏறி முடிச்சிங்கன்னா அதை விட பெரிய சாதனை வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு தோணும். இந்த கிளைமேட்டை மட்டும் பாருங்கள் மக்களே. நிஜமாகவே நான் வந்து பருவமலையில் தான் இருக்குன்னா இல்லை வேறு ஏதாச்சும் ஊட்டி கொடைக்கானல் இருக்குன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நிறைய பேர் பருவதமலைக்கு பயணம் பண்ணி வந்திருப்பீங்க. நீங்கள் மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து எந்த டைமில் வருவீங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் அதிகாலை டைமில் வந்து இந்த மலைக்கு நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணி வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை வந்து கொடுக்குங்க. ஏன்னா சில்லுன்னு இருக்கிற இந்த கிளைமேட் வந்து உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணும். உங்கள் பாடி வந்து அந்த அளவுக்கு டயர்ட் ஆகுது. நீங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த மலையை ஏற முடியும். இது வரைக்கும் நம்ம வந்த பாதைகளை விட இந்த இடம் வந்து கொஞ்சம் கடினமாகவே இருந்ததுங்க ஏறதுக்கு. கிட்டத்தட்ட நாம் வந்து சிவனுக்கு அருகில் வந்துட்டுங்க. அதோ மேகம் மூடி மறைஞ்சு இருக்குங்க. அதுதான் வந்து சிவன் இருக்கிற இடங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து கோவிலை போய் பார்த்துட முடியும். இங்கேயே ஒரு சிவன் சிலை வந்து இருக்குது, நீங்கள் பார்க்க முடியுங்க. இவ்வளோ அழகான தோட்டத்தோட நம்ம சிவனை பார்க்குறதுல ரொம்பவே சந்தோஷம்.
இந்த இடத்த மக்கள் வந்து அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்காக நிறைய துணிகளை வந்து வேண்டிக்கிட்டு கட்டி வச்சிருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட கடப்பாறை பாறையை நோக்கி வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பயணம் பண்ணா பர்வதமலையிலே இருக்கிற ரொம்ப அட்வென்ச்சரான அந்த கடப்பாறை பாறை கிட்ட நம்ம போயிட்டு அங்கிருந்து நம்ம மலை ஏறி சிவனை தரிசிக்கலாங்க. ஃபைனலி நாம கடப்பாறை பாறை கிட்ட வந்தாச்சுங்க. பார்க்கவே ரொம்பவும் மிகவும் பிரம்மாண்டமா இருக்கு. இதை எப்படி நாம வந்து மேலே ஏறி சிவனை தரிசிக்க போறோன்றது வந்து தெரியல. பட் முயற்சி பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா நம்ம வந்து இந்த கடப்பாறை பாறை மேலே ஏறுவோம், சிவனை வந்து தரிசிக்கலாம். நாம் ஏதோ நினச்சி கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டோங்க. ஆனால் இந்த கடப்பாறை பாறை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்குங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான பாறையில் நாம் எப்படி தான் வந்து மேலே ஏறி சிவனை தரிசிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சாலே வந்து கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சரி, முயற்சி திருவினையாகும். கண்டிப்பாக நம்ம வந்து முயன்ற மேலே ஏறி போகலாம். இந்த கடப்பாறை பாறை வந்து ரொம்பவே ரிஸ்கியான ஒரு இடங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவே செங்குத்தாக இருக்கும். நம்ம மேலே ஒவ்வொருத்தராக வந்து ஏறிக்கு போயிட்டே இருக்கிறப்போ வந்து யாருன்னா ஒருத்தர் வந்து மிஸ்டேக் பண்ணாலும் வந்து அது கீழே வர எல்லாரையும் பாதிக்குங்க. ஏன்னா எல்லாரும் வந்து அப்படி ஒன்று மேலே ஒன்று வந்து கீழே விழக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆக இந்த இடத்துல வந்து நாம் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம மலை ஏறி போகணுங்க. நாம் ஒரு வழியாக இந்த கடப்பாறை பாறையை ஏறி வந்துட்டோங்க. இது ஏறி வந்ததில் ரொம்பவே சந்தோஷம். சிவனுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. கண்டிப்பாக அவர் நினைக்கல அப்படின்னா நாம் இதை கண்டிப்பாக நடந்திருக்காதுங்க. உங்களுக்கு தூரத்தில் தெரியுதுங்களா, அது கோடு மாதிரி ஒரு பாதை. அந்த வழியை தாங்க நாம் நடந்து வந்தோம். பார்க்கவே வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. இவ்வளோ தூரம் நம்ம பயணம் பண்ணி இந்த பயணம்லாம் ரொம்ப மிகப்பெரிய அட்வென்ச்சரான இந்த கடற்பரப்பரை ஏறி வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயங்க. இன்னும் கொஞ்ச தூரம் நம்ம பயணம் பண்ணி நம்ம மேலே போனோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து சிவனை வந்து தரிசிக்கலாங்க. எல்லாமே அவன் செய்யலாம். ஓம் நமச்சிவாய. நாம் இப்போ கடப்பாறை பாறையை தாண்டி நடந்து போயிட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து கோவிலுக்கு அருகாமையிலே நம்ம வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணால் நம்ம வந்து கோவிலை ரீச் ஆகிடுவோம்.
நாம் இப்போ கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் கோவிலுக்குள்ளே போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணலாம். நாம இப்போ கோவில்கிட்ட வந்துட்டோங்க. இந்த கோவிலை சுற்றி தான் நாம் உள்ளே போய் நம்ம சிவனை வந்து தரிசனம் பண்ண முடியும். இந்த கோவிலில் உள்ள சிறப்பம்சமே வந்து சிவனுக்கு நம்ம கைகளாலேயே பூஜை பண்ண முடியுங்க. வெளிச்சத்துல அது அழகா தெரிஞ்சு பாருங்க. அது இல்லைங்க. ஆமா. நாம் சிவனை சிறப்பாக தரிசனம் பண்ணி வெளியே வந்தாச்சுங்க. நம்ம கைகளிலேயே அர்ச்சனை பண்ணியாச்சு. ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு மலையேறி நம்ம நடந்து வந்ததுக்கு ரொம்பவே வந்து மன அமைதியான ஒரு நிறைவான வந்து தரிசனம் கிடைச்சாச்சுங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம். நீங்கள் கோவிலை விட்டு கீழே இறங்கி வந்தோடனே நம்ம வரவையில் ரைட் சைடில் ஒரு அன்னதான கூடம் இருக்குங்க. உள்ளவே ஒரு தியான கூடமும் இருக்குங்க. உள்ளே போய் நம்ம கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அவங்க உள்ளே இருக்கிற சுவாமிகள்லாம் வந்து சில போதனைகள்லாம் நமக்கு வருவாங்க. உள்ளே போய் நம்ம எல்லாமே பார்த்துட்டு அப்படியே அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம பயணத்தை நிறைவு பண்ணணும். அங்கேருந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த பருவமழை பயணம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. Until then, bye from Karthik. Bye.